ப்ரோட்டீன் ரிச் சோயாபீன் கிரேவி பண்ண போகிறோம். ஸ்ரீவித்யா கிச்சன். இதுக்கு தேவையானது 1 டம்ளர் சோயாபீன் ஒரு 4-5 ஹவர்ஸ் நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவைன்னு சொல்கிறேன். ஒரு வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஆனால் ப்ரோட்டீன் ரிச், ஃபுல் ஆஃப் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம். இந்த ஊற வச்ச சோயாவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தோல் இருந்ததுன்னா அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு முழு சோயாபீனை மட்டும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த சோயாபீன் வேகிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கலாம். வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் சோர்ஸ்ன்னு சொன்ன உடனே பன்னீர், சோயா இதெல்லாம் தான் முதல்ல நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் சோயான்னு சொல்லும்போது பெரும்பாலும் எல்லோரும் சோயா சங்க்ஸ், அந்த ரெடிமேட் சோயா சங்க்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதை காட்டிலும் இந்த ஹோல் சோயாபீனில் தான் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சோயாபீன் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு ரஃப்பாக பெரிய க்யூப்ஸாக சாப் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 3 பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே சாப்பரில் நல்லா ஃபைனாக போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பரில் நம்ம தேவையான இந்த கிரேவிக்கு ரெடி பண்ணும்போது கொத்தமல்லி தண்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை இது கூட சேருங்க. நல்ல மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இதுக்கு சின்ன சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி போடும்போது தான் அந்த கிரேவியோட டேங்கினஸ், அதாவது அந்த புளிப்புத்தன்மை இருக்கும்போது சோயாபீனுக்குன்னு தனியாக டேஸ்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அதோட டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தக்காளியும் நம்ம சாப் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 5 விசில் வந்தாச்சு. இந்த குக்கரை எடுத்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வச்சுட்டு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம நல்ல அகலமான அடிகனமான கடாயை வச்சு இந்த கிரேவியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே கடாய் வச்சு சமைக்கும்போது நீங்கள் ப்ரீசெட் மெனு யூஸ் பண்ணாதீங்க, டீப் ஃப்ரைங்கிறது. ஏன்னா அது ரொம்ப ஹீட்டு இன்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் ஆன் பண்ணிவிட்டு மேனுவல் மோடில் இருக்கிறதுலேயே மினிமம் 110 வாட்ஸோ அதில் செட் பண்ணி இதை வச்சிங்கன்னா இது வச்சு ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த கிரேவிக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில், அப்புறம் 2 ஸ்பூன் கீ ஊற்றுறதோட ரீசன் என்னென்னா கீயும் ஆயிலும் மிக்ஸ் ஆகும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயும் நெய்யும் ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு சிம்பிளான தாளிப்பு தான். தாராளமாக ஜீரகத்தை தாளிப்பாக போட்டுக்கலாம். நம்ம சாப்பரில் கட் பண்ண வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இதோட ஹீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அதனால் ஒரு 700 இல்லை 900 வாட்ஸுக்கு இதை மாற்றிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு வதங்கிறதுக்குள்ளே இந்த தக்காளியை நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ப்ரௌன் ஆக வேண்டாம், ஆனால் ஒரு ஸ்லைட் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி ஆச்சுன்னா நம்ம தக்காளியை ஊற்றிடலாம். இப்போ இதில் நிறைய தக்காளி ஒட்டி இருக்கு இல்லையா, இதுவும் நம்ம மிக்ஸி ஜார் மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி லேசாக ஒரு குலுக்கினோன்னா அந்த பிளேடில் சைடில் ஒட்டி இருக்கிற தக்காளியெல்லாம் வந்துடும். ஸோ அதையும் நம்ம சேர்த்துடலாம். எப்போ நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ணும்போது இதில் இருக்கிற வாட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, எதில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ.
வதங்கணும்னு வரும்போது இந்த வாட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது நம்ம சிம்மில் வைக்கிறது, மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் மாதிரி இண்டக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு சரியான முறை. தக்காளி லேசாக வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுடலாம். மங்களகரமாக ஆரம்பிக்க ஒரு பிஞ்ச் மஞ்சள், கலருக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால இது ஒரு 3/4 ஸ்பூன் இருந்தால் போதும். இது குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உப்பு. இப்போது இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் மீடியம், அதாவது ஒரு 700 வாட்ஸில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்பப்போ திறந்து கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டுக்கலாம். ஸோ தட் இது எதுவும் அடி பிடிக்காமல் இருக்கும். இவ்வளோ அழகான கிரேவி வந்ததுக்கப்புறம் அடி பிடிச்சா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் அப்பப்போ திறந்து கிளறி மட்டும் விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் மேலே தயிர் ஊற்றினோன்னா அந்த கிரேவி வந்து நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் க்ரீமியாக அப்படியே பார்க்க நல்ல கிளேஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதை நம்ம ஊற்றலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேஸ் ரெடியாக இருக்குது நம்ம கிரேவிக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எடுத்து வச்ச கர்டை ஆட் பண்ணிக்கலாம். கர்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்கள் வாட்ஸை கம்மி பண்ணி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவியோட பேஸை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே நாக்கெல்லாம் ஊறும், நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்கும். இது போட்டுட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். நம்ம சோயாபீன் ரெடி ஆகிடுச்சுன்னா அதை இதில் சேர்த்து இப்போது ஆட் பண்ணிடலாம். இதை பாருங்கள், நம்ம தயிர் போட்டதே தெரியாமல் பர்ஃபெக்டாக அது கூடவே பிளெண்ட் ஆகி நல்ல ரிச்சாக கலர் கொடுத்துருக்கு கிரேவிக்கு. தயிரை ஆட் பண்ணோன்னா அந்த கிரேவியோட கலர் என்ஹான்ஸ் ஆகும். அதோட சின்ன டேங்கி டேஸ்ட் வந்து அதோட டேஸ்ட்டுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ நீங்கள் கிளேஸ், அதாவது நல்ல மினுமினுன்னு இந்த ஹோட்டல் மாதிரி இருக்கணுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஹோட்டலில் எவ்வளோ கிளேஸியாக இருக்கும் அந்த கிரேவி, அது மாதிரி இது ஆகும். இப்போது கிரேவியில் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். பெரும்பாலும் நீங்கள் ஆட் பண்ணுற கரம் மசாலாவோ இல்லை சன்னா மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைசஸ் ஆட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும்போது அதை ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட வாசனை நிறைய ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இந்த வெஜிடபிள் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கரோட ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த கிரேவிக்கு தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த சோயா வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதில் இருக்கிற சத்தும் நமக்கு முழுமையாக கிரேவியில் சேரும். தேவையான அளவு சோயாபீனை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 டம்ளர் சோயாபீனை நல்லா ஊற வச்சு அதை ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கரில் இன்னும் பாக்கி இருக்குது. இது ஏன் நான் ஃபுல்லாக போடலைன்னா, சோயாபீன்கிறது நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது கூட கிரேவியும் இருக்கிறதுனால நமக்கு அது டேஸ்டியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் ஃபில்லிங்காக சாப்பிட. நம்ம 1 டம்ளர் வேக வச்ச மொத்த சோயாபீனையும் போட்டோம்னா வெறும் அதில் சோயாபீன் தான் இருக்கும், இந்த கிரேவி இருக்காது. பாக்கி இருக்கிற இந்த சோயாவை நம்ம சுண்டல் மாதிரி செய்யலாம், சாலட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அடுத்தடுத்த நாள் நமக்கு வேறு வேறு டிஷ்ஷஸ்க்கு அதை இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஏன், நம்ம காராமணி போட்டு காரக்குழம்பு வைக்கிற மாதிரி அது கூட ஒரு பிடி இந்த சோயாபீனையும் ஆட் பண்ணி வச்சு பாருங்களேன், எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது, ரொம்ப சுவையாக இருக்கும். சோயா வாட்டரெல்லாம் ஊற்றி இந்த கிரேவி ஒரு 3 to 4 மினிட்ஸு கொதி வரட்டும். இந்த கிரேவி ஒரு 4-5 நிமிஷம் சிம் ஆகி அந்த சோயாபீனில் எல்லா டேஸ்ட்டும் நல்லா இறங்குறதுக்குள்ளே பொடி பொடியாக கொத்தமல்லியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆஸ் ஆல்வேஸ் 4-5 நிமிஷம் சிம் பண்ணுறதுக்கு மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அப்பப்போ நம்ம இருக்கோன்னு அதுக்கு சொன்னோன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். கரெக்டாக
கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பபுளாக அது காட்டும். இது பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் ஃபார் த கிரேவி. இந்த ஸ்டேஜில் நம்ம இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லியை போட்டுடலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சோயாபீனோட லைட் அந்த க்ரீம் கலர், கொத்தமல்லி, கீழே ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட்டிஷ் ஆரஞ்சு கிரேவி. பார்க்கவே சாப்பிடவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சாக ஃப்ளேவர்ஃபுல்லாக செஞ்ச சோயா கிரேவி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் ஸ்பைசஸ்ஸு. சோயாவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. எக்ஸலண்ட்டான ஒரு சைட் டிஷ் வித் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த சோயா கிரேவி கூட சப்பாத்தி சாப்பிட்லாம், பராட்டா சாப்பிட்லாம், ஃபுல்கா ரொட்டி, இல்லைன்னா ஜீரா ரைஸ். இன்றைக்கி நான் ஜீரா ரைஸ் கூட டேஸ்ட் பண்ண போகிறேன். மஸ்ட்டு ட்ரைங்க. ஜீரா ரைஸில் இந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் மட்டும் இருக்குது, பாக்கி அத்தனை ஃப்ளேவரும் இந்த சோயாபீன் கிரேவியில் இருக்குது. ஸோ தே ஆர் பர்ஃபெக்ட் மேட் ஃபார் ஈச் அதர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூட சாலட்ஸு, நீர்மோர் இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களோட சிம்பிளான லஞ்சு ஓஹோ லஞ்ச் ஆயிடும்.